ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் 1 கப் கடலை மாவும் 3 வெங்காயமும் இருந்தால் போதுங்க வெங்காய பஜ்ஜி செய்ய. ஸ்நாக்குன்னு கேட்டாங்கன்னா உடனே சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்குக்கு 10-15 நிமிஷத்தில் இந்த வெங்காய பஜ்ஜியை செய்யலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே இந்த வெங்காய பஜ்ஜியை செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பஜ்ஜி செய்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் இது. அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு கரைக்கிறதுக்கு எனக்கு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்தளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடலை மாவும் வெங்காயமும் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த ஸ்நாக்கை ஈவினிங் டயத்தில் 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. மாவை எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் அளவு கடலை மாவு 3 வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1 பிஞ்சளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். ஆப்ப சோடா சேர்க்கும் போது பஜ்ஜி நல்லா குண்டு குண்டுன்னு வரும். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் இருக்க 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வெங்காயத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 வெங்காயத்தில் 10 பச்சை எனக்கு வந்துச்சு. அடுத்ததாக பச்சை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒன்று எடுத்து மாவில் நல்லா முக்கிட்டு எண்ணெயில் போட்டுடணும். இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். பஜ்ஜியை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். குண்டு குண்டுன்னு மொறு மொறுன்னு வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. தேங்காய் சட்னியோட இந்த பஜ்ஜியை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே போல் மீதம் இருக்க எல்லா பஜ்ஜியையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான வெங்காய பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.